கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு பேசும்படியாக தேவனுடைய ஆவியானவர் திருவுளம் பற்றின உணர்த்தின திட்டமாய் நடத்தின வார்த்தை யோவான் 18:37-38. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீர் ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்கிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவும் பிலாத்துவும் பேசிக்கொண்ட ஒரு அருமையான சத்தியத்தை இந்த நாளிலே தியானிக்க தேவனுடைய ஆவியானவர் திட்டம் வைத்திருக்கிறார், திருவுளம் பெற்றிருக்கிறார். அதை குறித்து நம்ம ஆழமாய் உள்ள போய், என்னத்தை குறித்து இயேசு பிலாத்துவினிடத்தில் பேசினார், பிலாத்து எதை குறித்து இயேசுனிடத்தில் பேசினார், ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட அந்த சம்பவத்தை இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட திட்டமாய் பேச விரும்புகிறார். பிலாத்து யார் என்று சொல்லி வேதத்தில் வாசித்து பார்த்தால், ரோமாபுரியினுடைய ஆளுநர், 5வது ஆளுநராக பிலாத்து வருகிறார். இதனுடைய காலம் கிபி 26 முதல் கிபி 36 வரையும் இவர் ஆண்ட காலம் என்று சொல்லி வேத வியாக்கியானங்கள், வேத நிபுணர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இவர் ஆளுநராக இருந்திருக்கிறார், ரோமாபுரியுடைய ஆளுநர். யூதேயா தேசத்துல இவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதனாலதான் இவர் இயேசுவை வந்து விசாரிக்கக்கூடிய அதிகாரம் உடையவராக இருக்கிறார். இந்த பிலாத்து இயேசுவினிடத்துல பல முறை பார்த்த ஒரு காரியம், இவரிடத்துல நான் ஒரு குற்றமும் காணேன், இவரிடத்துல ஒரு குற்றமும் காணேன், இவரிடத்துல நான் ஒரு குற்றமும் காணேன். எப்போ நீங்க மத்தேயுல படிச்சாலும் சரி, லூக்கால படிச்சாலும் சரி, யோவான்ல படிச்சாலும் சரி, பிலாத்து இயேசுவை எப்படி பார்த்தாலும் அவர் சொல்றாரு, இவரிடத்துல ஒரு குற்றமும் நான் காணேன். பிலாத்துடைய மனைவி சொல்லி அனுப்புறா, அந்த நீதிமானை குறித்து நான் சொப்பனத்துல வெகு பாடுபட்டேன், அதனால உன் தீர்ப்பை குறித்து ரொம்ப கவனமா இரு. அப்ப பிலாத்து சொல்றாரு, இந்த பாவத்துக்கு நான் குற்றமற்றவன் என்று சொல்லி தன்னுடைய கையை கழுவுறாரு. அப்படி இயேசுவை சுற்றி முற்றி எல்லா விதத்திலையும் பார்த்த அந்த பிலாத்து இயேசுனிடத்துல கேட்கிறாரு, நீ ராஜாவா? எல்லாரும் உன்னை பத்தி நிறைய சொல்றாங்களே, நீ ராஜாவா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அடுத்து அந்த ராஜாவா என்கிற கேள்விக்கு இயேசு சொல்ற பதில் பாருங்க, 37. நீர் சொல்கிறபடி நான் ராஜா தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவர் கேள்வி கேட்கிறார், ராஜாவா நீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இயேசு சொல்றாரு, ஆமா, நீ சொல்றபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இயேசு பிறந்ததற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிறந்தார். அடுத்து வேதம் சொல்லுது, பிரிவினை உண்டாக்கவே நான் இந்த உலகத்துல பிறந்தேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படி பல விதத்துல இயேசப்பா இந்த உலகத்துல பிறந்தார் என்பதற்கு அநேக விதமான வார்த்தைகளை அவர் சொல்லி இருக்கிறார். ஆனா இந்த இடத்துல சொல்றாரு, சத்தியத்தை சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது, இந்த உலகத்திற்கு வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். இன்னைக்கு சத்தியம் என்றால் என்ன என்பது நமக்கு முதல்ல தெரிஞ்சாதான் சத்தியத்தினுடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அப்ப பிலாத்து ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி கேட்கிறாரு. அதற்கு 38 வசனம், பிலாத்து சத்தியமாவது என்ன என்றான். கேள்வி கரெக்டா கேட்டான், ஆனா அந்த பதில் வருவதற்குள்ள அவன் வேறொரு இடத்துக்கு போயிட்டான். அடுத்த பாருங்க, கொஞ்சம் நிமிஷம் டைம் கொடுக்கல, மறுபடியும் அவன் யூதர்களிடத்துல வெளியே வந்து இப்ப இயேசு கிட்ட கேள்வி கேட்டான். ஆனா இயேசு சொன்ன பதிலை கேட்கறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை, அதுங்காட்டி வெளியில வந்துட்டான். வந்து யூதர்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிட்டான். கேள்வி கரெக்டான ஒரு கேள்வி கேட்டான், சத்தியமாவது என்ன? இயேசு சொன்னாரு, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். இந்த கேள்வியை இயேசு பதில் சொன்ன உடனே அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் சத்தியம்னா என்ன? இதை கேட்கிற இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து பரலோகம் கேட்கிற ஒரு கேள்வி, நீங்க சத்தியத்தை கரெக்டா அறிஞ்சிருக்கிறீங்களா அப்படி சொல்லி தேவனுடைய ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படுகிறார். இயேசு சீசர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறீங்க? ஊருக்குள்ள எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க?
சிலர் யோவான் என்று பேசிக்கிறாங்க, சிலர் எரேமியா என்று பேசிக்கிறாங்க, சிலர் தீர்க்கதரிசிகள் என்று பேசிக்கிறாங்க. நீங்க என்ன குறித்து என்ன நினைக்கிறீங்க? அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது சத்திய வேதம். நம்ம ஆராதிக்கிற தேவன் சத்தியமானவர். வேதம் சொல்றது நானே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப சத்தியம் என்பது இயேசுவை தான் குறிக்குது. ஆனா அந்த இயேசுவை நம்ம எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம் என்பது தான் ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுது, நீர் அனுப்பின குமாரனாகிய இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன் என்று எழுதியிருக்கு. அப்ப இயேசுவை நம்ம எவ்வளவு அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு விடுதலை. தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 8:32 நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு வேதம் சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நீங்க எந்த அளவுக்கு வேதத்தை படித்து தியானிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு வேதத்தின் மேல பற்றுதலா இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு வேதத்துக்கு நேரத்தை நீங்கள் செலவு செய்யறீங்களோ, எந்த அளவுக்கு வேதத்துக்குள்ள போய் தியானிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விடுதலை என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப இன்னைக்கு இந்த முதல் கேள்விக்கு நம்ம ஒரு பதில் கண்டுபிடிக்க போறோம். சத்தியவான் எவனோ என் சத்தம் கேட்பான். அப்ப நம்ம சத்தியவானாக நடந்தோம்னா, சத்தியத்துக்கு சாட்சியாய் நம்ம வாழ்ந்தோம்னா, சத்தியத்தை தன் கண்ணு முன்னாடி வச்சு நடந்தோம்னா நிச்சயமாய் கர்த்தருடைய சத்தத்தை நம்ம வேதத்துல கேட்கலாம், வசனத்துல கேட்கலாம்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, இந்த உலகத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 5:33 ஒருத்தன் பிறந்ததுக்கு அவன் எப்படி வாழ்ந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், யோவான் 5:33 அவனும் ஒரு தடவை தான் பிறந்தான், ஒரு தடவை தான் வாழ்ந்தான். நாமும் ஒரு தடவை தான் பிறந்திருக்கிறோம், ஒரு தடவை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அவனை மாதிரி நம்மளும் ஒரு நாளைக்கு ஓட்டத்தை முடிப்போம். ஆனா அவனுடைய பிறப்புக்கும் நம்முடைய பிறப்பிற்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம இந்த நாளிலே பார்க்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5:33 அங்க பாருங்க, நீங்கள் யோவானிடத்துல ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். அப்ப யோவான் இந்த உலகத்துல வாழ்ந்த ஒவ்வொரு நாளுமே அவன் யாருக்கு சாட்சியாய் வாழ்ந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது, சத்தியத்திற்கு அவன் சாட்சி கொடுத்தான். அவன் இந்த உலகத்துல வாழ்ந்த எல்லா நாளுமே சத்தியத்துக்காகத்தான் அவன் நின்னான், உண்மைக்காகத்தான் அவன் நின்னான், பரலோகத்துக்காகத்தான் அவன் நின்னான். இயேசுவை மைமைப்படுத்துவதுதான் அவனுடைய விருப்பமும் எண்ணமும் நோக்கமும் எதிர்பார்ப்பும் அவன் செய்த எல்லா காரியமுமா இருக்கிறது. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, இன்னைக்கு நம்முடைய ஓட்டத்தினுடைய நிலையை நம்ம புரிந்து பார்க்கணும். வேதத்தில் வசனத்தின்படி பார்த்தா நம்ம எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு மனுஷன் இயேசுனிடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்டான், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்? நல்ல ஒரு கேள்வி கேட்டான், அழகான ஒரு கேள்வி கேட்டான். பார்வோன் ஒரு கேள்வி கேட்டான், கர்த்தர் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்டான். யோபு ஒரு கேள்வியை கேட்டான், அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பது அறிந்தால் நலமாயிருக்குமே. அப்ப வேதத்துல நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அந்த கேள்விகளுக்கு பதிலையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இங்க பாருங்க, இந்த யோவான் எதற்காக வாழ்ந்தானாம், எதற்காக பிறந்தானாம், என்ன செய்தான் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். அப்ப நீங்க இந்த உலகத்துல சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, சத்தியத்திற்கு நிருபமாக, சத்தியத்திற்கு நீங்கள் ஆதாரமாக நீங்களும் நான் இந்த உலகத்துல வாழணும். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்களே, இன்னும் வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:26 நீங்க வாசித்து பாருங்கள். அவனுடைய ஊழிய பயணத்திலே, அவனுடைய வாழ்க்கை பயணத்திலே, அவனுடைய ஓட்டச்சாலையிலே அவன் எப்படியெல்லாம் தேவனை மகிமைப்படுத்தி ஓட்டத்தை ஓடினான் என்பதை வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:26 வாசிங்க. யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அப்ப முதலாவது யோவான் இயேசுவை ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி காண்பிக்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர், நான் உங்களுக்கு ஜலத்தினாலதான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய, அக்னியினால் ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறாரு, அவரை நீங்கள் அறியாது இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் அவரை புரியாது இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் அவரை கண்டுகொள்ளாமல் இருக்கிறீங்க, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, தாயை தகப்பன, இந்த கால வேளையில இன்னும் இயேசுவை அறிய வேண்டிய விதத்துல அறியாதபடி நாமும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை ஏதோ ஒரு விதத்துல அறிந்திருக்கிறோமே ஒழிய அவர் எதிர்பார்க்கிறபடி நம்ம அவரை அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்ம இந்த நாட்களிலே உணர்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், அதே 1:27
அவன் யோவான் இயேசுவை குறித்து சொல்லுகிற வார்த்தை, அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர். அப்ப இயேசுவை அவன் எப்படி உலகத்துக்கு காண்பிக்கிறான்? மேன்மையுள்ளவர். எனக்கு பின்னாடி அவர் வந்தாலும் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர். அப்ப இந்த யோவான் இந்த உலகத்துல வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் அவனுடைய ஓட்டத்தின் பாதைகளிலே ஒவ்வொரு நாளுமே இயேசுவை மேன்மையுள்ளவராக ஜனங்களுக்கு காண்பித்தான். மேன்மையுள்ளவர், மேன்மையுள்ளவர், மேன்மையுள்ளவர் என்றே அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். அதே வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். செருப்பை தொடுவதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. அந்த செருப்பினுடைய வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. யோவானை நோக்கி ஜனங்கள் வந்து மொக்கிறாங்க. நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும். யோவான் ஒரு தீர்க்கதரிசி. யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. யோவானை பார்த்து ஜனங்கள் என மொக்கிறாங்க. வந்து அவன் சொல்றான், நான் சாதாரணமானவரு, என்னிலும் மேன்மையுள்ளவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய பாதரட்சையை கூட நான் தொட முடியாது. அவர் உன்னதத்திலிருந்து வந்திருக்கிற அனுரோதயம், நான் இந்த பூமியிலிருந்து வந்தவன், அவர் மேன்மையானவர், உன்னதமானவர், ஜீவன் உள்ளவர்னு அந்த யோவான் தன்னுடைய ஒவ்வொரு நிமிஷமும் இயேசுவுக்கு சாட்சியாக, இயேசுவை உயர்த்துகிறவனாக, இயேசுவை மகிமைப்படுத்துகிறவனாக, இயேசுவையே ஜனங்களிடத்துல காட்டுகிறவனாக யோவான் வாழ்ந்தான். பாருங்க, அவன் சொல்றான், பாதரட்சையை அவிழ்ப்பதற்கு, கலட்டுவதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. தன் மக்களை நோக்கி, தன்கிட்ட வர்றவங்களை நோக்கி, தான் கூட கூட்டமா இருக்கிறவங்களை நோக்கி அவன் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி தேவனை உயர்த்துறான் பாருங்க. நான் அவர் பாதரட்சை தொடர்பு கூட தகுதி கிடையாது, அவர் பாதரட்சையை கலட்ட கூட நான் தகுதி கிடையாது, அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவர் உன்னதமானவர் என்று சொல்லி இயேசுவை சத்தியமாக அவன் சாட்சி கொடுக்கிறவனா இருந்தான். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம இயேசுவை எந்த அளவுக்கு உயர்த்துகிறோம் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியங்க. எல்லாம் நான் சம்பாரிச்சது, என் வீடு, என் பிள்ளைங்க, நான் படித்தேன், என் பிள்ளை இவ்வளோ மார்க் எடுத்துருச்சு, நாங்கள் வாங்கின காரு, நாங்கள் வாங்கின வண்டி, எப்படியோ நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், பொழப்பு நடக்குது. இப்படி நம்ம சொல்ற வார்த்தைகள் எல்லாம் தேவனுக்கு சாட்சியாக இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்ற வார்த்தை அது தேவனை மகிமைப்படுத்தாது. நீங்க ஒவ்வொரு காரியத்திலையும் சொல்லணும், கர்த்தருடைய கிருபையினால வாழ்கிறோம், கர்த்தருடைய கிருபையினால என் பிள்ளை பாஸ் பண்ணியிருக்கு, கர்த்தருடைய கிருபையினால என் தேவை சந்திக்கப்படுகிறது, நான் நிற்பது நடப்பது கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் இல்லாவிட்டால் நானும் என் குடும்பமே இல்லை, எல்லாமே அவர் தான் எங்களுக்கு தர்றாருன்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நிமிடமும் தேவனை மகிமைப்படுத்துவது தான் நீங்க சத்தியத்தை அறிந்திருக்கிற உண்மையான பிள்ளைகளுக்கு அடையாளம். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதே அதிகாரம் 29 வசனத்தை வாசிங்க. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவன் எவ்வளவு அழகா மக்களுக்கு இயேசுவை காண்பிக்கிறான் பாருங்க. பாவத்தை சுமக்கிறவர், பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டவர். அப்ப யோவான் தன்னை ஒரு ஊழியக்காரனாக எங்கனையுமே காண்பிக்கலங்க. அவன் இயேசுவையே 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 காண்பிக்கிறான். இயேசுவுக்காகவே தான் அவன், அதனாலதான் அவன் சத்தியத்திற்கு சாட்சியாக இந்த உலகத்துல வாழ்ந்தான். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு சத்தியமாவது என்னன்னா இயேசுவை உயர்த்தி காட்டி அவரையே மகிமைப்படுத்துவதுதான் சத்தியத்தை நீ அறிந்திருக்க அடையாளம். தேவனுடைய பிள்ளைகளே, அது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? உன் பேச்சால அவரை மகிமைப்படுத்தணும், உன் சிந்தையால அவரை மகிமைப்படுத்தணும், உன் நினைவால அவரை மகிமைப்படுத்தணும், உன் வாழ்க்கையால அவரை மகிமைப்படுத்தணும், உன் தொழிலால அவரை நீ மகிமைப்படுத்தணும், உன்னுடைய பிரயாணத்தினால் அவரை மகிமைப்படுத்தணும், உன்னுடைய உடையால நீ அவரை மகிமைப்படுத்தணும். ஒவ்வொரு செயல்பாடுகளிலையும் இயேசுவை நீ பிரதிபலிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு சில சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், இதே யோவானை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது பாருங்கள். மத்தேயு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல 3வது 4வது வசனத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க. 22வது பக்கம் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமையாக. தேங்க்யூ. 25வது பக்கம். தேங்க்யூ. ரீபல ரபா ஷபரி பலபல ரபா. 22வது பக்கம், மத்தேயு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனம். ஏனெனில் ஏரோது கிட்ட யோவான் பேசுகிற ஒரு சத்தியம், அதிகாரி கிட்ட பேசுறார். தன்னை கேட்கிற கேள்வி கேட்கிற மனுஷனிடத்துல யோவான் சொல்லக்கூடிய தைரியமான ஒரு பதில் என்ன தெரியுமா? ஏரோது தன் சகோதரனாகிய, 3வது வசனம், ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லி இருந்தான். யோவானை பிடிச்சு சிறைச்சேதம் பண்ணினார்கள். வசனத்துல எழுதியிருக்கு, 10வது வசனம் பாருங்க. ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிறைச்சேதம் பண்ணிவித்தான். அப்படின்னா தலையை வெட்டினான், துண்டித்தான். இதுக்கு காரணம் என்னன்னா, இவன் சத்தியத்துக்கு சாட்சியாய் நிற்கிறான்.
அந்த ஏரோதை பார்த்து சொல்றான், நீ உன்னுடைய சகோதரன் மனைவிய சேர்த்துக் கொள்வது, வைத்துக் கொள்வது, தன்னோடு இணைத்துக் கொள்வது, கட்டிக்கொள்வது, அபகரித்துக் கொள்வது, எடுத்துக்கொள்வது நியாயம் அல்ல, நீ செய்யறது தப்புன்னு சொல்லி துணிகரமாக தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் அதிகாரி என்று பார்க்காமல், ஆளுநர் என்று பார்க்காமல், காற்பங்கு சேனாதிபதி என்று பார்க்காமல், தனக்கு இதோ அதிகாரம் அவனுக்கிட்ட இருக்குதே, அவன் நம்மை தண்டித்து விடுவானே என்று பயப்படாமல் கர்த்தருக்காக அவன் சாட்சி சொல்ற ஒரு மனிதனா இருந்தான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இதை கேட்கிற இன்றைக்கு நீங்களும் நானும் சத்தியத்தை அறிந்து ஒன்னு சத்தியத்தின்படி வாழணும், அடுத்து சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும் தேவனுடைய பிள்ளைகளே. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சத்தியவான் எவனோ என் சத்தம் கேட்கிறான். அப்ப பிலாத்து கேட்கிறார், சத்தியமானது என்ன? அப்ப சத்தியம் என்னதுன்னு அவன்கிட்ட சொல்றதுக்குள்ள அவன் வேற வேலைக்கு போயிட்டான். கேள்வி கேட்டான், ஆனா பதிலை அவன் அறிந்து கொள்ள விருப்பம் இல்லை. இன்னைக்கு நாமும் கூட தேவனுடைய சத்தியம் இன்னது என்பது தெரியாதபடி நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரை தேடுகிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவரை வணங்குகிறோம், அவருடைய வேதத்தை கையில வச்சிருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? வேதம் சொல்லுகிறபடி நம்ம நடக்கிறோமா? வேதம் சொல்லுகிறபடி நம்ம வாழ்கிறோமா? வேதம் சொல்லுகிறபடி நம்ம பார்க்கிறோமா? வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய வஸ்திரங்கள் இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய நடை உடைகள் அலங்காரங்கள் இருக்கிறதான்னா வேதத்துக்கு நமக்கு ரொம்ப தூரமா இருக்கு தம்பி தங்கச்சி. ஏரோது தன்னுடைய மனைவியை, சகோதரன் மனைவியை தனக்குன்னு எடுத்துக்கிட்டான். அங்க இருக்கிற யாருமே இதை கேள்வி கேட்கல, யாருமே அதை தப்புன்னு சொல்லல, யாருமே அந்த தவறை கண்டிக்கல. ஆனா சத்தியத்துக்கு சாட்சியாய் பிறந்த யோவான் துணிந்து போய் தைரியமா சொல்றான், நீ இன்னொருத்தருடைய மனைவியை எடுத்து வைத்திருக்கிற, இது தவறு, இது நியாயம் அல்ல என்று சொன்னான். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு உன் கண்ணு முன்னாடி எத்தனையோ அநியாயங்கள் நடக்குது, எத்தனையோ அசுத்தங்கள் நடக்குது, எத்தனையோ பாவங்கள் நடக்குது, எத்தனையோ அருவருப்புகள் நடக்குது. ஆனா சத்தியத்துக்கு சாட்சியாய் பிறந்திருக்கிற நீ, சத்தியத்துக்கு சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ அந்த பாவங்களை கண்டு காணாமலும் விலகி ஓடிக்கொண்டிருக்கிறாயே, உனக்கு சொல்ல மனமற்று இருக்கு. இதை கேட்கிற தம்பி இன்னைக்கு உணர்ந்து பாருங்க, யாரு சொல்லுவா? வேதம் சொல்லுது, சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பான்? விசுவாசிக்காவிட்டால் அவன் எப்படி நித்திய ஜீவனுக்குள்ள வருவான்? அப்ப சொல்றவன் தேவையில்லையா? வேதம் சொல்லுது பாருங்க, காந்தேக மந்திரி என்கிற ஒரு மந்திரி இருக்கிறான். அவன் வேதத்தை படிச்சுக்கிட்டு இருக்கான், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசிக்கிறான். ஆனா அவனுக்கு அர்த்தம் புரியல. அதை படிக்கிறான், அடிக்கப்பட்ட வண்ணமாய் ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அதுல எழுதி இருக்கிறத படிக்கிறான், புரியல. அப்ப பிலிப்பு கேட்கிறாரு, இதாவது உனக்கு புரியுதா? அதுல எழுதி இருக்குது உனக்கு தெரியுதான்னு கேட்கிறப்ப, தீர்க்கதரிசி யாரை பத்தி சொல்றாரு? எனக்கு தெரியலையே, நீ ஏறி என் ரதத்துல உட்காரு, இதை கொஞ்சம் சொல்லுன்னு சொன்ன பொழுது அவன் இயேசுவை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பித்தான். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவைத்தான் சொல்றாருன்னு சொல்லி அவனிடத்துல விலக்கி காண்பித்த பொழுது அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டுச்சு. தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு வந்த உடனே அவன் சொல்றான், தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு என்ன தடை? அப்போ ஒருத்தன் விலக்கி காண்பித்தால் ஒருத்தனுடைய மனக்கண்கள் திறக்கப்படுது. தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார் என்று எழுதியிருக்கு. அப்ப இந்த ஏரோது தப்பு பண்றான், அதை யோவான் கண்டிக்கிறான். ஆனா அந்த தப்பை திருத்திக்க ஏரோதுக்கு மனம் இல்லை. அந்த ஏரோதியால் என்ன பண்றா, என் சிற்றின்பத்திற்கு இவன் தடையாய் இருக்கிறானே, என் சுகபோகத்துக்கு இவன் தடையாய் இருக்கிறானே, என்னுடைய உல்லாசத்துக்கு இவன் தடையாய் இருக்கிறானே, இவன் இருந்தான் ஏரோதோடைய மனதை மாற்றிடுவான்னு சொல்லி தன் மகள் மூலியமாய் அவனுடைய தலையை துண்டிப்பதற்கு அவள் என்ன பண்ண, கண்ணி வைத்தாள். அந்த கண்ணி செயல்பட்டுச்சு. கடைசியில சத்தியத்திற்காக யோவான் தலையே கொடுத்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஆனா அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு சத்தியத்தை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த சத்தியத்திற்கு செவி கொடுக்கிறோமா? அந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில நிலைநாட்டுகிறோமா? அந்த சத்தியத்தின்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு சில வசனங்களை உங்கள் மத்தியில வைக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நீங்களும் நானும் பார்க்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். வேத வாக்கியங்களை யோவான் 5:39 132வது பக்கம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகள் தானே. அப்ப இந்த வேதம் தான் இயேசுவை குறித்து நமக்கு சாட்சி கொடுக்குது. இயேசு எப்படிப்பட்டவர் நீ கண்டுபிடிக்கணும்னா இந்த வேதத்துக்குள்ள நீ போகணும். அன்னைக்கு பாருங்க, சகைவு ஒரு கேள்வி கேட்டான். அநேகர் வந்து சகைவு கிட்ட பேசுறாங்க. அவன் ஒரு வரி வசூலிக்க கூடியவன், அவன் குள்ளன், அவன் பணக்காரன், ஐஸ்வர்யவான், அவனுக்கு எந்த குறையும் இல்லை, உடம்புல மட்டும்தான் ஒரு குறை. ஆனா அவனுக்குள்ள இருந்த பெரிய ஒரு குறை பாவம், அசுத்தம், அக்கிரமம். அநேகருடைய பொருள்களை தன்வகப்படுத்தி தனக்குன்னு எடுத்துக்கிட்டான்.
ஆனா அவனிடத்துல அநேகர் போய் என்ன சொல்லி இருப்பாங்க? இயேசு சுகமாக்குகிறார், இயேசு குருடனை பார்க்க வைக்கிறாரு, இயேசு செவிடனை கேட்க வைக்கிறாரு, இயேசு முடவனை நடக்க வைக்கிறாரு, இயேசு சப்பானியை எழுப்புறாரு, இயேசுதான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், இயேசுதான் பிதாவினுடைய குமாரன் சொல்லி பலவிதமான செய்திகள் சகைவை நோக்கி போய்கிட்டே இருந்துச்சு. அதனால சகைவு ஒரு முடிவு எடுக்கிறேன், அவர் எப்படிப்பட்டவரோ என்று நான் பார்க்கணும். அவனுக்கு ஒரு உணர்வு வந்துச்சுங்க, பார்க்கணும். அப்ப பார்க்கணுங்கிற எண்ணத்தினாலதான் அவன் இயேசுவை தேடி வருகிறான். அதற்காகத்தான் அவன் மரத்து மேல ஏறுகிறான். அதற்காகத்தான் அவன் பல மணி நேரம் காத்திருந்தான். அவனுடைய நினைவுகளை, அவனுடைய உணர்வுகளை, அவனுடைய எண்ணங்களை, அவனுடைய ஆசைகளை, அவனுடைய உணர்ச்சிகளை புரிந்த கர்த்தர் அவன் இருக்கிற மரத்தடியில வந்து நின்று அவனை பார்த்து சொன்னாரு, இன்றைக்கு நான் உன் வீட்டில தங்கணும், நீயும் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிறாயேன்னு சொல்லி சொன்ன உடனே அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தாங்க. இயேசு நீ பாவினே சொல்லல, நீ அக்கிரமக்காரன்னு சொல்லல, நீ வரி வசூலிச்சு அநேகருடைய பணத்தை தன்வகப்படுத்தி வச்சிருக்கிறேன்னு சொல்லல, எதையுமே சொல்லல. இயேசு அவன்கிட்ட அன்பை காட்டினார். இயேசு அவனுடைய இயேசு அவனிடத்துல இரக்கத்தை காட்டினார். உன் வீட்டுக்கு நான் வரணும்னு தான் சொன்னாரு. அடுத்த நிமிஷம் அவனுடைய இருதயம் குத்தப்பட்டுச்சுங்க, அவனுடைய உணர்வு குத்தப்பட்டுச்சுங்க, அவனுடைய எண்ணங்கள் குத்தப்பட்டுச்சுங்க, அவனுடைய மனசு குத்தப்பட்டு அவன் சொல்றான், நான் யார் இடத்துல அநியாயமாய் வாங்கினது உண்டானா அத்தனையும் நான் நாளத்தனையாக கொடுத்து விடுகிறேன். ஒரு நிமிஷத்துல அவன் மனம் திரும்பினாங்க. ஒரே நொடியில இயேசு ஒரு வீட்டுக்குள்ள வரும் பொழுதே, உள்ள பிரவேசிப்பதற்கு முன்பாகவே அவனுடைய இருதயம் மாற்றப்பட்டது, வாழ்க்கை மாற்றப்பட்டது, சிந்தனை மாற்றப்பட்டுச்சு. அவன் புது மனிதனாய் மாறிட்டான். எல்லாவற்றையும் கொடுக்க அவன் தீர்மானித்துட்டான். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இந்த வேதத்தை ஆராய்ஞ்சு பாருங்க. அவன் எப்படி சகைவு இயேசுவை பார்க்க விரும்பினானோ அதுபோல நீங்களும் இந்த வேதத்துக்குள்ள போய் இயேசுவை பார்க்க விரும்புங்க. இயேசு எப்படிப்பட்டவன் நீங்க எங்க கண்டுபிடிக்கலாம்னா வசனத்துக்குள்ளதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். அப்ப வேதத்தை ஆராயணும். நாத்தான்வேல் உட்கார்ந்து வேதத்தை அத்திமரத்தின் கீழே தியானித்தாராம். கர்த்தர் சொல்றாரு, அத்திமரத்தின் கீழே நான் உன்னை கண்டேன், இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். அப்ப நீங்க வேதத்துக்கு செலவிடுகிற நேரம் தான் நீங்க சத்தியத்தை தேடுகிற நேரம். அதனாலதான் வசனம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கு. நீ வேதத்தை படிக்க 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 தாங்க வேதம் உன்னுடைய வாழ்க்கையில பேச ஆரம்பிக்கும். வசனம் உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அது உன்னை விடுதலையாக்க ஆரம்பிக்கும். பாவத்திற்கு உன்னை விளக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய வசனம் என் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. குறித்த ஜாமத்துக்கு முன்னாடி நான் தியானிக்கும்படி என்னுடைய கண்கள் விழித்துக் கொள்கிறது. உடைய வேதத்தை நான் எப்படி மறப்பேன்? என் ஜனங்கள் உடைய வேதத்தை காத்து நடவாதபடினா என் கண்களில் கண்ணீர் தாரைகள் வருகிறது. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இந்த வேதத்துக்கு நம்ம கொடுக்கிற கணம், இந்த வேதத்துக்கு நம்ம கொடுக்கிற நேரம், இந்த வேதத்துக்கு நம்ம செலவழிக்கிற நிமிடங்கள் இருக்குதே, அதை நீங்களே யோசித்து பாருங்க. இன்னைக்கு எவ்வளவு நேரம் நம்ம வேதத்தை படிக்கிறோம்? யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னாரு, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியவே கூடாது. இரவும் பகலும், இரவும் பகலும், இரவும் பகலும் இதை தியானிப்பாய் என்றால் நீ இந்த உலகத்துல புத்திமானாய் விளங்குவ. ஏன்? இதுதான் நமக்கு நீதியை காட்டுது, நேர்மையை காட்டுது, பரலோகத்துக்கு போற பாதையை காட்டுது, பரிசுத்தத்தை காட்டுது, எப்படி பார்க்கணும்னு இதுதான் சொல்லி தருது. இந்த வேதம் தாங்க நமக்கு கண்ணாடி. பாருங்க, வேதம் சொல்லுது, ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1052 பக்கம், தயவுசெய்து எனக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி உங்களை பட்சமாய் நான் இயேசுவின் நாமத்துல கேட்டுக்கொள்கிறேன். இந்த வசனங்கள் கட்டாயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1052 பக்கம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம ஜெபத்தோடு கூட வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், 1052 பக்கம். என் ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்களா, ஆனா எல்லாம் என்ன இல்லைன்னு வேதம் சொல்லுது தெரியுமா? அறிவு இல்லையா. நம்மகிட்டையும் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. வாரத்துல ஒரு நாள் இதை எடுத்துட்டு வர்றோம், சங்கீதத்தை தான் படிச்சிருப்போம் அல்லது ஏதாவது ஒரு பகுதியை படிச்சிருப்போம். இன்னும் ஒரு தடவை கூட வேதத்தை படிக்காத எத்தனையோ பேர் இங்க இருக்கிறீங்க. நேற்று நான் சில்ட்ரன்ஸ் 2 சில்ட்ரன்ஸ் நம்ம சர்ச்சில் உட்கார்ந்துருந்தேன். வந்தாங்க, அவங்கள்ட்ட மெதுவாக கேட்டேன், என்னப்பா தம்பி வேதத்தை படிக்கிறீங்களான்னு. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, புதிய ஏற்பாடெல்லாம் படிச்சிட்டோமையா, இப்போ பழைய ஏற்பாட்டிலேருந்து படித்து நாங்கள் எங்கே வந்துட்டோம், சங்கீதத்தை தாண்டிட்டோமையா. எனக்கு உண்மையிலே மனம் குளிர்ந்து போச்சு. புதிய ஏற்பாடு பூரா முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஆதி ஆகமத்தில் ஆரம்பித்து சங்கீதத்தை தாண்டிட்டு நாங்கள் இன்னும் வேகமாக போக போகிறோம், படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு 6வது படிக்கிற பிள்ளை 5 முடிச்சு இப்போ தான் 6வதுக்கு போக போகுது. அடுத்து அந்த பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணை கேட்டேன், நீ என்னையா பாப்பா வேதம் படிப்பியா வீட்டில்? தனிமையா? நானும் அந்த பொண்ணு தான் அங்கே இருந்தேன், உட்காந்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் வந்துச்சு, நம்ம சர்ச்சில் இருக்க பிள்ளை தான். மெதுவாக கூப்பிட்டு, பாப்பா எப்படி ஜெபம் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், பைபிள்லாம் படிப்பியா, வீட்டில் என்ன செய்வேன், எப்பெல்லாம் உனக்கு பைபிள் படிக்க நேரம் இருக்குன்னு கேட்ட உடனே அது சொன்னிச்சு, நான் புதிய ஏற்பாடு பூரா படிச்சுட்டேங்கய்யா.
இப்போ நான் பழைய ஏற்பாடு ஆரம்பிச்சு லேவியராகமத்தில் வந்துகிட்டு இருக்கிறேன்னு. லேவியராகம்லாம் ஒன்றுமே புரியாது, ஆனாலும் கைத்தட்டி கர்த்தரை லேவியராகமும் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுது. சின்ன பிள்ளைங்க வேதத்தை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வேதத்துக்கு நேரத்தை செலவிட ஆரம்பிச்சிட்டாங்க, வேதத்துக்கு முன்னாடி அவங்க உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க, வேதத்தை தொலைவ ஆரம்பிச்சிட்டாங்க, கர்த்தருடைய வசனத்தை ஜாக்கிரதையை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்கிற பெரியவர்களாகிய நீங்களும் நானும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு தடவையாவது வேதத்தை முடிச்சிட்டோமா? வேதத்துல ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரங்கள் நம்ம படிக்கிறோம்? யோசித்து பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளில என்ன சொல்லி நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் என்பதை நீங்களே இப்பொழுது வகை தேடி உங்களை ஆராய்ந்து பாருங்க. அவரிடத்துல தப்பிக்க முடியாது. யாரும் கர்த்தருடைய சமூகத்துல போய் நின்று உங்க நீதி செல்லாத காசா மாறிடும், உங்க நீதி அது எடுத்து போடக்கூடிய ஒன்னா போயிடும். அருமையான 24 மணி நேரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சத்தியவான் என் சத்தம் கேட்பான். தேவன் இன்னைக்கு பேசுறாரு, நீ வசனத்தை வாசித்து வசனத்தின்படி வாழ்ந்தேன்னா தான் அவர் சத்தம் கேட்கிற ஆட்டுக்குட்டி. வேதம் சொல்லுது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், என் ஆடுகள் அல்லாதவைகள் எனக்கு செவி கொடுக்காது. அப்ப நீ செவி கொடுத்தேன்னா அவர் ஆட்டுக்குட்டி, செவி கொடுக்கலன்னா வேற ஆட்டுக்குட்டி என்பதை நீ தெரிந்து கொள். பாருங்கள், இந்த வசனத்தை வாசிங்க. என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நீ வேதத்தை மறந்தேன்னா அவர் சொல்றார், நான் உன் பிள்ளைகளையே என்ன பண்ணிடுவேன், மறந்துடுவேன். பார்த்தீங்களா? வேதத்துக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் எவ்வளவு கம்யூனிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, தொடர்பு இருக்கு பார்த்தீங்களா? நீ வேதத்தை தூக்குனேன்னா கர்த்தர் உன் பிள்ளைகளை தூக்குவாரு. நீ வேதத்துக்கு முன்னாடி உட்கார்ந்தேன்னா கர்த்தர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரு. நீ வேதத்துக்கு முன்னாடி உன்னுடைய நேரத்தை செலவிட்டு அவர் கொடுத்த நியாய பிரமாணங்களை கருத்தாய் படித்து அதன்படி உங்க வாழ்க்கையை நடத்தினீங்கன்னா உங்க பிள்ளைகளை கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து அவர்கள் சமாதானங்களை மிகவும் பெரிதா இருக்க பண்ணுவாரு. அப்ப எங்க இருக்கு தொடர்பு? நீ வேதத்துல இருக்கணும், வேதம் உன் பிள்ளைகளை பாதுகாக்கும். பாருங்களேன், உபாகம் எழுதின புஸ்தகத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தயவுசெய்து எல்லாரும் இதை பார்க்கணும். நீங்க தயவுசெய்து வேதத்துக்கு நேரே திரும்பணும். ஏன்னா வேதம் தான் வெளிச்சம், வேதம் தான் சத்தியம், வேதம் தான் நீதி, வேதம் தான் உங்களுடைய வாழ்க்கையை வளமிக்கதாய் ஆரோன் கோல் போல மாற்றக்கூடியது. வேதம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, இருளிலே இருந்து இருளிலே போய் இருளிலே வாழ்ந்துருவோம். உபாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து பக்க நம்பர், தேங்க்யூ லார்ட், 232வது பக்கம் 6வது வசனத்துல இருந்து 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள், எடுத்துட்டீங்களா? இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில், வார்த்தை இருதயத்தில் இருக்கணும், உதட்டில் கிடையாது. இன்னைக்கு அநேகர் உதட்டால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கு. வாழ்க்கையில இயேசுவை காண்பிக்காமல் வார்த்தையில இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவே கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவே, வார்த்தைக்கு வார்த்தை கர்த்தாவே சொல்லிக்கிட்டு இருந்தா ஆகாது. இருதயத்துல கர்த்தருக்கு நடுக்கம் வரணும், பயத்தோடு கர்த்தரை சேவிக்கணும், நடுக்கத்தோடு நம்ம களி கூறணும், கர்த்தருக்கு முன்பாய் நடுங்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ளவர், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர். உங்கள் இருதயம் என்ன செய்யணுமா? அவருடைய வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு வாசிங்க. கருத்தா நம்ம என்ன போதிக்கிறோம்? பிறந்தோடனே இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அங்கே போகணும் இங்கே போகணும், டியூஷனுக்கு போ, தமிழ் டியூஷனு, இங்கிலீஷ் டியூஷனு, ஹிந்தி டியூஷனு, மலையாள டியூஷனு, தெலுங்கு டியூஷனு. ஆனால் வேதத்துக்கு எந்த டியூஷன் அனுப்பியிருக்கிறோம்? உன் பிள்ளைகளை எப்படி போதிக்கணும்னு சொல்றாரு? நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற பொழுதும், வழியில் நடக்கிற பொழுதும், படுத்துக் கொள்கிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து, உட்கார்ந்தாலும் சரி, எந்திரிச்சாலும் சரி, நடந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, சிரிச்சாலும் சரி, அழுதாலும் சரி, வசனத்தையே பேசு பிள்ளைகிட்ட. ஏன் பேசணும்? அந்த பிள்ளைங்க தாங்க உங்க எதிர்காலம், அந்த பிள்ளைங்க தாங்க நாளைக்கு உன்னை தாங்க போறேன், அந்த பிள்ளைங்க தாங்க உனக்கு உன் பேரை நாளைக்கு நிலைநாட்ட போறேன், அவன் தாங்க நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கையில வாரிசு. அவனுக்கு நீ இயேசுவை போதிக்காமல், வசனத்தை போதிக்காமல், பரலோகத்தை போதிக்காமல், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை போதிக்காமல், இந்த உலகத்தை குறித்து நீ பேசி என்ன செய்ய போற? எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்காரு, உன் பிள்ளைகளிட கருத்தாய் போதி. வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற பொழுதும் பேசு, வழியில் நடக்கிற பொழுதும் பேசு, படுத்துக் கொள்கிற பொழுதும் பேசு, எழுந்திருக்கிற பொழுதும் பேசு, அவைகளை குறித்தே பேசு. அப்ப நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம வேதத்தை குறித்து எவ்வளவு பேசி இருக்கிறோம்? எதோ குறித்து பேசுறோம், என்னென்னமோ பேச நமக்கு நேரம் இருக்கு. ஆனா வேதத்தை குறித்து நம்ம பிள்ளைகள்கிட்ட பேச நமக்கு நேரம் இல்லை.
இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு முதல் ஜெனரேஷனா வந்திருக்கிற நமக்கு நம்ம அப்பா அம்மா நமக்கு கற்றுக் கொடுக்கல. இப்ப நான் நிக்கிறேன்னா எங்க அப்பா அம்மா ஒரு நாள் எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது கிடையாது. வேதத்தை அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, ஜெபிக்க அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, ஏன்னா அவர்களுக்கு தெரியாது. ஆனா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு என் பிள்ளைகளுக்கு சொல்லித்தராமல் விட்டுட்டா அது மிகப்பெரிய ஒரு பாவம், மிகப்பெரிய ஒரு கொடுமை, மிகப்பெரிய ஒரு அக்கிரமம். பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும் அல்லவா? பிள்ளைகளுக்கு அதைத்தானே சொல்லிக் கொடுக்கணும். அப்போ ஒரு தகப்பன் ஒரு தாய் தன் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விட்டாது இருப்பான். பிள்ளையினுடைய இருதயத்துல மதியினம் ஒட்டி கொண்டிருக்கும், தண்டனையின் பிரம்பு அதை அவனை விட்டு எடுக்கும். எவ்வளவு அழகா எழுதி இருக்கிறார் பார். படுக்கிற பொழுதும், உட்காருகிற பொழுதும், எந்திரிக்கிற பொழுதும், வழியில போற பொழுதும் பிள்ளைகள் இடத்துல வசனத்தை பத்தியே பேசு. அடுத்து பாரு, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக, வசனத்தை கையில கட்ட சொல்றாரு. இன்னைக்கு என்னெல்லாம் கட்டிருக்கான், கையில கட்டிருக்கான், என்னென்னமோ ஆடு மாடுல பார்த்தா என்னென்னதோ கட்டி வச்சிருக்கான், வண்டியில என்னென்னமோ கட்டி வச்சிருக்க. ஆனா கர்த்தர் எதை கட்ட சொல்லி இருக்கிறாரு? வசனத்தை கட்டி வை. அடுத்து பாருங்களே, அவைகளை உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்க கடவது, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும். அதனாலதான் எழுதி போட்டிருக்கோம் வசனம். பாருங்க, எல்லா இடத்துலயும் வசனம் தான். கதவுக்குள்ள கூட, ஜன்னல்ல கூட வசனம் தான் போட்டிருக்கோம். எதற்காக? அந்த வசனம் மனுஷனோடு பேசும், அந்த வசனம் ஆத்துமாக்களோடு பேசும், அந்த வசனம் பரத்திலிருந்து வந்தது, அந்த வசனம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அது வெறுமையா என்னிடத்துல திரும்பி வராது, நான் விரும்பின காரியங்களை செய்து முடிச்சுட்டே திரும்பி வரும். அதனாலதான் வசனம் எழுதி போட்டிருக்கு. வேலை இல்லாம வசனம் இல்லாம எழுதி போடல. அந்த வசனம் யாருக்கு தேவையோ அவர்களிடத்துல கட்டாயம் அந்த வசனம் பேசும். அதுக்காகத்தான் அந்த வசனத்தை நம்ம விதைத்திருக்கிறோம். அந்த வசனம் நித்தியமாக ஜீவன் உள்ளது, அது கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வந்தது, தேவனுடைய வார்த்தை, அது பேசும். அருமையான தம்பி தங்கச்சி, உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய், அதான் சத்தியம். சத்தியவான் எவனோ என் சத்தம் கேட்பான். உன் பிள்ளைக்கு சொல்லித்தா, உன் கணவனுக்கு சொல்லித்தா, குடும்ப ஜெபம் பண்ணு, இரவும் பகலும் வேதத்தை தியானமாயிரு. அப்பொழுதுதான் நீ பாக்கியவான், அப்பொழுதுதான் பரலோகத்துக்கு நீ ஆயத்தம் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் என்னோடு கூட கடந்து வரும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். பவுலடிகளுடைய பிரசங்கம், பவுலடிகளுடைய வாழ்க்கை, பவுலடிகளுடைய ஓட்டம் எப்படி இருந்தது என்று இந்த 24ஆம் அதிகாரம் 24, 25 வசனம், 200வது பக்கம். சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரீ ஆகிய தன் மனைவி துருஷில்லாவுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றியும் விசுவாசத்தை குறித்தும் அவன் சொல்ல கேட்டான். பேலிக்ஸ் அப்படின்னு ஒரு அதிகாரி, அவனுக்கு மனைவியா வந்திருக்கிறவ யூத ஸ்திரியா. அந்த யூத ஸ்திரியுடைய பேரு துருசில்லா, யூத குலத்துல பிறந்தவ துருசில்லா. இவன் பேலிக்ஸ் வேதம் சொல்லுது. இவர்கள் இருவரும் பவுலை கூப்பிட்டு விசுவாசத்தை குறித்து சொல்ல கேட்டார்களாம். பவுல் தான் விசுவாசத்தை குறித்து அவங்களிடத்துல பேசுறான். ஏன்னா பேலிக்ஸ்ங்கிறவன் அதிகாரி. இயேசு பவுலை என்ன செய்யலாம், அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதா, என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு கேட்கறதுக்காக தான் இங்க விசுவாசத்தை பத்தி கேட்கிறான். அப்ப பவுல் பேசுற வார்த்தையை பாருங்களேன். 25, அவன் நீதியை குறித்தும் இச்சை அடக்கத்தை குறித்தும் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்தும் பேசுகையில் பேலிக்ஸ் பயம் அடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான பொழுது உம்மை அழைப்பிப்பேன் என்றான். ஒரு அதிகாரி கிட்ட பவுலடிகள் எதை குறித்து பேசுறாரா? ஒன்னு நீதியை குறித்து பேசினாராம், ரெண்டாவது இச்சை அடக்கத்தை குறித்து பேசினாராம், மூணாவது நியாய தீர்ப்பை குறித்து பேசினாராம். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, அதிகாரி கிட்ட போய் ஜீவனுக்காக அவன் மன்றாடலைங்க, என்னை விடுவிச்சிடுங்கன்னு சொல்லலைங்க, என்னை காப்பாத்துங்கன்னு அவன் சொல்லலைங்க. அதிகாரியை பார்த்த உடனே அந்த அதிகாரி கிட்ட 3 காரியத்தை எச்சரிக்கிறான். நீதி, நியாயம், சத்தியம், உண்மை, உத்தமம், மகத்துவம், மேன்மையை பத்தி அந்த நீதியை குறித்து கர்த்தரிடத்துல பேசுறான். அவன் இந்த பேலிக்ஸ் கிட்ட பேசுறான். அடுத்து இச்சை அடக்கம் என்றால் என்னன்னு பேசுறான். அந்த இச்சை அடக்கத்தை குறித்து எல்லாத்தையும் அவன் அங்க தெளிவா பேசுறான். மூணாவது நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குப்பா, இன்னைக்கு நான் உன் முன்னாடி அதிகாரி குற்றவாளியா நிக்கிறேன், நீ எனக்கு அதிகாரியா நிக்கிற, ஆனால் நீ ஒரு நாள்ல பரலோக கோர்ட்ல நிக்கணும், அங்க நியாயாதிபதி உட்கார்ந்து இருப்பாரு, உன்னை நியாயம் தீர்ப்பாரு, அந்த நியாயாதிபதி கிட்ட உன்னுடைய நியாயம் செல்லாது என்கிறத அவன் அந்த நியாய தீர்ப்பினுடைய காரியத்தை பேசும் பொழுது பேலிக்ஸ் பயம் அடைந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, அப்ப யோவான் சத்தியத்திற்கு சாட்சியாய் வாழ்ந்தான், பவுலடிகளும் சத்தியத்துக்கு சாட்சியாய் வாழ்ந்தார். இதை கேட்கிற இன்றைக்கு நீங்களும் நானும் எதற்கு சாட்சியாய் வாழ்றோம்?
யாருக்கு சாட்சியா வாழ்றோம்? நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? நம்ம எங்க போய் கொண்டு இருக்கிறோம்? வேதம் சொல்லுது சத்தியமானது என்னதுன்னு கேள்வி கேட்டுட்டு அந்த சத்தியத்தின்படி நடக்காமல் பிலாத்து போயிட்டார். இன்னைக்கு நாம கூட வேதத்தை கையில வச்சுட்டு வேதத்தின்படி நடக்காமல் வாழ்ந்தா நம்முடைய வாழ்க்கையில் பரிதாபத்துக்குரியவர்களா நம்ம போயிருவோம். தேவனுடைய பிள்ளைகளை, இங்க பாருங்க, அழகாய் 3 காரியம் தான் பேசினான். நீதியை குறித்தும் இச்சையடக்கத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து பேசும் பொழுது அந்த அதிகாரி நடுங்குகிறான். அந்த பெரிய மனுஷன், அந்த வல்லுநரா இருக்கிறவன், அதிகாரியா இருக்கிறவன், இவன் முன்னாடி நிக்க முடியல. காரணம், இவன் பரலோகத்தினுடைய மகிமையை பேசும் பொழுது அவன் சிதறடிக்கப்படுகிறான். இந்த 2 மனுஷரை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எடுக்க வேணாம், நேரம் ஆயிருச்சு. யோசுவா இஸ்ரவேல் பாளையத்தை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறான். நானும் என் வீட்டாரும் என்றா கர்த்தரையே சேவிப்போம். ஒரு டிக்ளேர், நல்ல ஒரு தீர்மானம், அடித்தளமா சொல்றான், உறுதியா சொல்றான். நாங்க கர்த்தரை தான் சேவிப்போம். நீங்க எல்லாம் யாரை சேவிக்கிறீங்கன்னு இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்கப்பா. நான் வாழ்ந்தாலும் சரி, செத்தாலும் சரி, நின்னாலும் சரி, நடந்தாலும் சரி, என் வாழ்க்கையினுடைய முடிவு பரியந்தமோ நான் மட்டுமல்ல என் குடும்பமும் கர்த்தரை சேவிப்போம். யோசுவா புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் எடுக்க வேண்டாம். அப்ப அந்த யோசுவாவுக்கு ஒரு தீர்மானம் இருந்துச்சு. காரணம் எங்க இருந்துச்சு தெரியுமா? அவன் சின்ன வயதிலிருந்தே கர்த்தரிடத்துல வளர்ந்தவன், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாது இருந்தவன். மோசே சொன்னது எல்லாத்தையும் அவன் கேட்டு 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 அவன் தன்னுடைய இருதயத்துக்குள்ள அடித்தளத்துல அவன் தேவனோடு நடந்து பழகினவன். தேவனுடைய பிள்ளைகளே, ஞானத்தை பெற்ற, ஞான ஆவியை பெற்ற யோசுவா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் தான் சொல்றான், நானும் என் வீட்டாரும். அப்ப யோசுவா தான் வீட்டாரை எல்லாம் கர்த்தருக்குள்ள கொண்டு வந்துட்டான். அதனாலதான் தீர்மானமா சொல்றேன், நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். இன்னைக்கு சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு நம்ம குடும்பமாய் பரலோகத்துக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? நோவா பாருங்க, குடும்பத்தையும் வேலைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அவனுடைய மகள்களை கொண்டு வந்துட்டான், மருமகனை கொண்டு வந்துட்டான், மனைவியை கொண்டு வந்துட்டான், குடும்பமா வேலைக்குள்ள போயிட்டான். ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் வேலைக்குள்ள இல்லைங்க, பரலோகத்துக்கு ஆயத்தம் இல்லைங்க. இன்னும் கணவன் ஆயத்தம் இல்லை, மனைவி ஆயத்தம் இல்லை, பிள்ளைகள் ஆயத்தம் இல்லை, மருமகன் ஆயத்தம் இல்லை, மருமகள் ஆயத்தம் இல்லை. ஆயத்தம் இல்லாமல் நிர்விசாரமாய் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வருகையில நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? அவன் பாருங்க, தான் குடும்பத்தை கொண்டு போய் உள்ள வச்சுட்டான். அவ்வளவு நாள் அவன் பேலை கட்டி, அறைகளை கட்டி, அத்தனை ஆடு மாடுகளை கொண்டு போய் சேஃபா தன்னுடைய குடும்பத்தை உள்ள கொண்டு போயிட்டான். ஆனா லோத்து அவ்வளவு வாழ்ந்து, அவ்வளவு சம்பாதித்து, அவ்வளவு வேலையாட்களை வைத்திருந்து தான் குடும்பத்தை சிதறடிக்க விட்டுட்டான். அவன் ஏறிட்டு பார்த்தான், மனைவி பின்னிட்டு பார்த்தா, 2 பேருமே ஒரு பக்கம் எட்டி பார்த்தான். அவன் முன்னாடி பார்க்க வேண்டியது, இவன் பின்னாடி பார்க்க வேண்டியது. கடைசியில பார்த்தா அவன் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம போச்சு. லோத்து அம்மோனியர்களையும் மோபாபியர்களையும் பெற்றெடுத்து வரலாற்றிலேயே அவனுடைய வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில முன்னிட்டும் பார்க்காதீங்க, பின்னிட்டும் பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு காண்பித்த அவரை மட்டுமே நீங்க பாருங்க. நீங்களா கண்ணில் பசுமையா தெரிஞ்ச அங்க பார்க்காதீங்க, பழசையும் பார்க்காதீங்க, பசுமையும் பார்க்காதீங்க. இயேசுவை பாருங்க, வேதத்தை பாருங்க, பரலோகத்தை பாருங்க, உன்னதத்தை பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியா எலியா கேட்கிற ஒரு கேள்வி, 2 நினைவாலையும் குந்தி குந்தி நடக்காதீங்க. ஒண்ணு கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வம்னா பாகாலை பின்பற்றுங்க. நீங்க 2 பக்கமும் ஏன் அல்லடி பண்றீங்க? ஒண்ணு இங்கிட்டும் வர்றீங்க, இங்கிட்டும் போறீங்க, இங்கிட்டும் போறீங்க, கிறிஸ்தவர்களா பேர் வச்சுக்கிட்டு இப்படி வாழ்றீங்களே. ஒரு கேள்வி சவாலா கேட்கிறான், ஆகாப்பை பார்த்து கேட்கிறான், இஸ்ரவேலர்களை பார்த்து கேட்கிறான். கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வம்னா பாகாலை பின்பற்று. 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறீங்களே. நீங்க நம்ம வாழ்க்கையிலையும் 2 நினைவு நிறைய பேத்துக்குள்ள குந்தி குந்தி நடக்கிறாங்க. கிறிஸ்தவம் இங்கேயும் வந்தா சோத்திரம் போட்டுக்கிறோம், வீட்டுக்கு போனா அங்கேயும் நம்ம வாழ்ந்துக்கிறோம். சாங்கியம், சம்பிரதாயம், உலக வழிபாடு, உலக சிந்தனை, உலக ஐக்கியம், சினிமா, நாடகம், சீரியலு, உலகத்தில் இருக்கிற வேஷங்கள், வேஷதாரிகளாய் நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோம். மனிதர்களுக்கு அவைகள் ஏற்புடையது தான், மனிதர்களுக்கு அதுவைகள் மதிப்புடையதான், மனிதர்கள் மத்தியில் அது கனமாய் தெரியும். ஆனா தேவனுடைய பார்வையில ஆரோசிகமாய் தெரியும், தேவனுடைய பார்வையில அது அருவருப்பாய் தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒண்ணு கர்த்தர் தெய்வமானால் நம்ம கர்த்தரை பின்பற்றணும், கர்த்தருக்கு தான் நம்ம சாட்சியா இருக்கணும். இதனாலதான் கர்த்தர் சொன்னாரு பிலாத்துவை பார்த்து, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்பான்பா, நான் சத்தியத்திற்கு சாட்சியாய் பிறந்திருக்கிறேன்,
நான் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பரலோகத்தை மகிமைப்படுத்த, பரலோகத்திற்கு ஜனங்களை கூட்டிட்டு போக, பரலோகத்திற்கு வழிகாட்ட பிதாவாகிய தேவனை உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். என் சத்தம் கேட்கிற எவனும் எனக்கு செவி கொடுப்பான். எனக்கு செவி கொடுக்கிற எவனும் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கு அவனும் இருப்பான். எல்லாரும் எழும்பி நின்று பரலோகத்துக்கு நேர கரங்களை உயர்த்தி இந்த காலை வேளையில சத்தியத்திற்கு நம்ம சாட்சியா இருக்கிறோமா? வேதம் சொல்லுது, என் வேதத்தின் மகத்துவங்களை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாய் நீங்கள் நினைப்பான் ஏன்? வேதத்தினுடைய மகத்துவம் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கு. சத்தியத்தினுடைய மகத்துவம் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கு. பரலோகத்தினுடைய மேன்மை உங்க கையில கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை நீங்க அந்நிய காரியமாய் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. உங்க கையில இருக்கிற இந்த வேதம் தாங்க உங்களை பரலோகத்துக்கு கூட்டி போகும். இந்த வேதம் தாங்க உங்களை நியாயம் தீர்க்கும். இந்த வேதத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு நாளையில நின்று பதில் சொல்லி ஆகணுங்க. இந்த வேதத்தை நீ படிக்கலைனாலும் பதில் சொல்லணும், படிச்சதுக்கு கீழ்ப்படியிலேனாலும் பதில் சொல்லணும், படிக்காமல் வாழ்ந்தாலும் நீ பதில் சொல்லணும். கர்த்தர் இந்த வசனத்தின் படிதான் நம்ம நியாயம் தீர்ப்பார். அதுதான் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் புக்கு. அதனால எல்லா கண்களை மூடி, ஏசப்பா நான் தேட வேண்டிய நேரத்துல வேதத்தை நான் தேடலையா, வேதத்துக்கு ஒதுக்க வேண்டிய டயத்தை நான் ஒதுக்கலப்பா, வேதத்தை நான் ஏதோ அந்நிய காரியமாய் நான் நினைச்சிட்டேன் ராஜா, என் பிள்ளைகளுக்கு வேதத்தை நான் சொல்லி தராமல் விட்டுட்டேன் ராஜா. பாருங்க, கொர்நேலியு புற மதத்தான், அடுத்த மதத்தான், அந்நிய ஜாதியான். ஆனா அவன் எவ்வளவு ஞானவான் தெரியுமா? தான் வீட்டாரோடு உட்கார்ந்து ஜெபம் பண்ணினான். தான் வீட்டாரோடு உட்கார்ந்துட்டாங்க. அவனுக்கு பிதாவை தான் தெரியும். அவனுக்கு இன்னும் சத்தியம் தெரியாது, வேதம் தெரியாது, பரலோகம் தெரியாது, இன்னும் அவனுக்கு இயேசுவை தெரியாது, ஆவியானவரை தெரியாது, பரலோகத்துக்கு போற பாதை தெரியாது. ஆனா பிதாவை தெரிந்து கொண்டான். அதனாலதான் அவனுக்கு தேவதூதன் தோன்றி சொல்றாரு, பேதுருவை கூட்டிட்டு வா. பேதுரு உன்ட்ட ஒரு காரியத்தை சொல்லுவாருன்னு சொன்ன உடனே அங்க பேதுரு வர்றாரு. அங்க வசனத்தை பிரசங்கிக்கிறாரு. அந்த வசனத்தை கேட்டவங்க எல்லார் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டுட்டார். வசனத்தை படிச்சேனா ஆவியானவர் உன் மேல ஊற்றப்படுவார். வசனத்தை நீ கீழ்ப்படிந்தேனா ஆவியானவர் உன் மேல ஊற்றப்படுவார். நல்ல பிதாவே, இங்க இருக்கிற எல்லாரையும் உடைய கரத்துல கொடுக்கிறேன். இந்த சத்தம் எந்தெந்த இடத்துல துணிக்குதோ அங்கெல்லாம் ஒரு அசைவுதலை கர்த்தர் கொண்டுட்டு வாங்க ராஜா. ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளுக்குள்ள ஒரு அசைவுதலை கொண்டு வந்த என் தேவனுடைய ஆவியானவர் அப்பா, இங்கு இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு அசைவுதலை கொண்டு வந்து இவர்களை வசனத்துக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக, உன்னதத்துக்கு நேராக, உங்களுடைய வார்த்தைக்கு நேராய் திருப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா மகிமையும் உமக்கு தருகிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.